ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் வரக்கூடிய நாட்களில் வெட்டினரி கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் வந்து வெட்டினரிக்கு இருக்குது, சரியா? இதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதாவது நீட் மூலியமாக வரவங்களுக்கு இந்த சீட்ஸ்லேருந்து 15% சீட் வந்து என்ன பார்த்தா போயிடும். அது போய் மீதி இருக்க சீட் தான் நமக்கு வந்து கிடைக்கும், சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு வந்து வெட்டினரி நம்ம சொல்லும் போது பிவிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, சரியா? அதாவது 5.5 இயர்ஸ் கோர்ஸு. இதில் 4.5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிறோம். 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம், சரியா? இதில் வந்து 660 சீட் வந்து நமக்கு இருக்குது. இந்த 660 சீட்டில் 120 சீட் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ், சரியா? சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். 100 சீட் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி காலேஜ் ஆஃப் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டியூட் நாமக்கல் இருக்கக்கூடிய காலேஜ். 100 சீட் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி காலேஜ் ஆஃப் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டியூட் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காலேஜ். இன்னும் ஒரு 100 சீட் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதாவது ஒர்த்தநாடு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய காலேஜ். இன்னொரு 80 சீட் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதாவது தலைவாசல், சரியா, சேலத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். அதுக்கப்புறம் இன்னொரு 80 சீட் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதாவது வீரபாண்டி தேனியில் இருக்கக்கூடிய காலேஜ். இன்னொரு 80 சீட் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு, சரியா, உடுமல்பேட்டையில் இருக்கக்கூடிய காலேஜ், சரியா? இதெல்லாம் சேர்த்து நமக்கு 660 சீட் இருக்குது. இந்த 660 சீட்டில் நமக்கு நீட்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 15% சீட் போயிடும். அப்படி போன பின்னாடி நமக்கு இருக்கக்கூடிய சீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 590 580 சீட் இருக்கும். இதில் பிசிக்கு தனியாக, எம்பிசிக்கு தனியாக, எஸ்சிக்கு தனியாக, எஸ்டிக்கு தனியாக, இந்த மாதிரி சீட்ஸ் வந்து பிரியும் போது உங்களோட கம்யூனிட்டிக்குன்னு சொல்லும் போது ரொம்ப சொற்பமான சீட் தான் இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறது, நீங்கள் மார்க் வந்து அதிகமாக, கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். இது இல்லாமல் டேனவாஸ் கவுன்சிலிங்கில் வேறு என்னெல்லாம் கோர்சஸ் வந்து இருக்குன்னா, ஃபுட் டெக்னாலஜிக்கு 40 சீட் இருக்குது, சரியா? அதாவது காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜி குடுவாலி சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். அதுக்கப்புறம் போல்ட்ரி டெக்னாலஜி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோசூரில் இருக்கக்கூடிய காலேஜ். அதுக்கப்புறம் 40 சீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிடெக் டைரி டெக்னாலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். 20 சீட்ஸ் வந்து இருக்குது, சரியா? இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதாவது டேனவாஸ் கவுன்சிலிங்கில் வரும். இங்கே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது 15% total of seats for BVSCAH are reversed for the என்ன கொடுத்துருக்காங்கன்னா reserved for the candidate selected by Veterinary Council of India. கேண்டிடேட் செலக்டட் பை வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியானா விசிஐ மூலிமா எப்படி உள்ளே வர முடியும் அப்படின்னா நீட் எக்ஸாம் எழுதி உள்ளே வர முடியும். அதுதான் அவங்க தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அதாவது HTTPS கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த /adm.tanavas.ac.in இந்த வெப்சைட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும், சரியா? ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, எல்லா விஷயமே உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.